குட் ஆஃப்டர்நூன்டா. நம்ம இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி சாப்டரோடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதனோட எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், given tan A is equals to 4/3, find the other trigonometric ratios of the angle A. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நம்ம வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிட்டோம். நம்ம வந்து நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan A கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம sin A, cos A, cot A, cosecant A and secant A தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கிவன் tan A வச்சுட்டு நம்ம எப்படி மீதி எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து tan Aவோட வேல்யூ என்னென்னு தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 4/3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டுக்கு இணையான நம்பர் வந்து 4. அப்போ ஆங்கிளே எனக்கு இங்கே இருக்குது. அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து எதிரில் இருக்கக்கூடிய, ஸோ இது வந்து 4 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அட்ஜசன்ட் வந்து 3. ஸோ ஆங்கிள் ஏக்கு அட்ஜசன்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது 3. ஸோ ஹைப்போட்னியூஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை ஹைப்போட்னியூஸ்னே அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனாலையும் 2 சைட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்மளோட ஹைப்போட்னியூஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா tan A is equals to 4/3ன்னு டேரெக்டாக இங்கே 4 இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணாமல் 4K 3Kன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஹையர் மல்டிபிள்ஸாக இருந்தால் அது கேன்சல் பண்ணி இந்த ஆன்சர் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்திருந்தால் இது வந்து 4/3 இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான், உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி. இல்லை இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைப்போட்னியூஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பை யூஸிங் பைத்தாகோரஸ் தியரம் நம்ம எழுதிக்கலாம். AB² + BC² is equals to AC². ஸோ நம்மளோட AB வந்து இங்கே 3. ஸோ 3² + 4² is equals to AC². ஸோ 9 + 16 is equals to AC² and 25 is equals to AC². இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா AC is equals to +or-5 தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வரும். ஆனால் நம்ம இந்த மைனஸ் எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ட்ரையாங்கிள்ங்கிறப்ப நம்ம அதுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தானே கேல்குலேட் பண்ணிக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதனால் நம்ம AC is equals to +5ங்கிறத மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட ஹைப்போட்னியூஸோட வேல்யூ வந்து 5 நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் தானே, ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸுமே நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம சைன், காஸ், காட்டை, கொசிகன் அண்ட் சீக்கன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏலேருந்து தொடங்கலாம். சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 4 பை ஹைப்போட்னியூஸ் வந்து 5. அதே மாதிரி காஸ் A is equals to adjacent by hypotenuse. ஸோ 3/5. cot A is equals to 1/tan A. நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 1/tan A 1 tan-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 4/3 which is equals to 3/4. Similarly, cosecant A is equals to 1/sin A which is equals to 1/4/5 which is equals to 5/4. Again secant A is equals to 1/cos A which is equals to 1/cos or value வந்து 3/5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ equals to 5/3. அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து மொத்தமாக இருக்கக்கூடியதே 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தான். அதில் ஒரு ரேஷியோ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் 5 ரேஷியோஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் வித் யோர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு செகண்ட் ஒன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். இஃப் ஆங்கிள் B and angle Q are acute angles such that sin B is equals to sin Q, then prove that angle B is equals to angle Q. இதுதான் given question. ஸோ நம்ம வந்து இப்போது நான் இங்கே 2 ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் sin B sin Q இருக்கனால ACBன்னு ஒரு ட்ரையாங்கிளும் PRQன்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கேன். வேறு ஆங்கிள் C அண்ட் ஆங்கிள் R ஆர் மை ரைட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் Q ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு கொஸ்டின்லேயே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்க 2 பேரையும் அக்யூட் ஆங்கிள்ஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிவன் இருக்குன்னா sin Bயோட வேல்யூவும் sin Qவோட வேல்யூவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் B is equals to ஆங்கிள் Q அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ட்ரையாங்கிள் ACB sin B நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ sin B நமக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸில். ஸோ அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸில் எழுதிக்கலாம். சைனுங்கிறது என்னது, ஆப்போசிட் பை
ஹைப்போட்னியூஸ் தானே. அப்போ இந்த ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டுங்கிறது வந்து ஏசி, ஹைப்போட்னியூஸுங்கிறது ஏபி. ஸோ ஏசி டிவைடட் பை ஏபி. ஓகே. சிமிலர்லி ஃப்ரம் அதர் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிளோட பேர் வந்து பிஆர்கியூ. சைன் கியூவோட வேல்யூ நம்ம பார்க்கலாம். அகெயின் ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். ஸோ கியூவோட ஆப்போசிட் வந்து பிஆர் அண்ட் ஹைப்போட்னியூஸ் வந்து பிக்யூ. ஸோ பிஆர் டிவைடட் பை பிக்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ சின்ஸ் sin B is equals to sin Q, we get AC by AB is equals to PR by PQ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல் நம்மளுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்கறனால நான் ரைட் ஹேண்ட் சைடுமே வந்து ஈக்குவல்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ AC by AB is equals to PR by PQ. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய இன்டர்சேஞ்ச் ஆகிடும் ப்ளேஸு. அப்போ AC by PR is equals to AB by PQ வந்துடும். இது நம்ம ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம்னா ஏசிங்கிறது யாருங்க, இங்கே ஏசி வந்து இந்த ஆப்போசிட் சைட். அப்போ அதே மாதிரி இந்த பிஆருங்கிறதும் அடுத்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஒரே மாதிரி வர மாதிரியும் அதே மாதிரி ஹைப்போட்னியூஸ் வந்து ஒரே ரேஷியோவில் அடங்குற மாதிரியும் நான் மாற்றி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதிட்டு நான் ஈக்குவல் டு கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஒரு வேரியபிளை நானாகவே அசியூம் பண்ணிக்கிறேன். வேறு கே இஸ் அ பாசிட்டிவ் நம்பராக நம்ம வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஏசியோட வேல்யூவோ இல்லை ஏபியோட வேல்யூவோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரோட ஹைப்போட்னியூஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏபி அண்ட் பிக்யூ என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஹைப்போட்னியூஸ் தேவையில்லை, நம்மளுடைய அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. இங்கே நமக்கு என்னென்ன இருக்குது, ஏசி பை பிஆருங்கிறது வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள், ஏபி பை பிக்யூ இஸ் ஹைப்போட்னியூஸ் ஃபார் ஈச் ட்ரையாங்கிள். அப்போ அதே மாதிரி ஆப்போசிட் வந்தாச்சு, ஹைப்போட்னியூஸ் வந்தாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு இல்லை. ஸோ ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பிசி கியூஆர் இதுவங்க தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு அதே மாதிரி மறுபடியும் பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா நம்மளோட பைத்தாகோரஸ் பை யூஸிங் எழுதிக்கலாம். பை யூஸிங் பைத்தாகோரஸ் தியரம் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். நம்மளுடைய ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்முலா ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ நான் இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர்னு எனக்கு கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். ஸோ நான் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணால் இந்த பக்கம் ரூட் வந்துடும். PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த BC டிவைடட் பை QR தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் டிவைடட் பை தி செகண்ட் ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் டிவைடட் பை தி செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வரும்போது நம்ம இதை வந்து BC டிவைடட் பை QR நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளோட BC வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ரஃப் ஒர்க்காக நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இருக்குது, அதே மாதிரி ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இருக்குது. இதிலேருந்து நான் வந்து ஏசியோட வேல்யூவும் ஏபியோட வேல்யூவும் நான் புல் அவுட் பண்ண முடியும். எப்படி நான் புல் அவுட் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இருக்குது இல்லையா. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா கே டைம்ஸ் பிஆர் ஆகிடும். அதே மாதிரி ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு கே டைம்ஸ் பிக்யூ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நார்மலாக இருக்குது, ஏசி மட்டும் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே வந்து ஏசி ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணோம்னா கே ஸ்கொயர் பிஆர் தி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம அதை வந்து இங்கே நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு கே டைம்ஸ் பிக்யூ, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே ஸ்கொயர் பிக்யூ த ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி மைனஸ் கே ஸ்கொயர் பிஆர் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ்
பிஆர் ஸ்கொயர். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்துடணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து கே ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ நான் அதை புல் அவுட் பண்ணுறேன். அப்படி புல் அவுட் பண்ணும்போது கே ஸ்கொயர் வெளியே வந்துடும். ஸோ மீதி வந்து பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இப்போ இந்த கே ஸ்கொயரும் அந்த நெக்ஸ்ட் டேர்மும் மல்டிபிளில் இருக்கிறதுனால நம்ம கே ஸ்கொயரை வெளியே ரிமூவ் பண்ணால் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே பண்ணால் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு வெறும் கே மட்டும்தான் இருக்கும். கே டைம்ஸ் ரூட் ஆஃப் pq square minus pr square whole divided by square root of pq square minus pr square. ஸோ நம்ம இந்த ஹோல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் வந்து கே மட்டும் தான் இருக்கும். ஸோ பிசி பை கியூஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி பை PQ is equals to K நான் ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதையும் சேர்த்துடலாம். அப்போ வந்து AB by PQ is equals to AC by PR is equals to BC by QR is equals to K. ஸோ எல்லா வேல்யூமே ஒரே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஈக்குவல்ன்றதுனால AB by PQ is equals to AC by PR is equals to BC by QR நம்ம கொண்டு வந்துடுவோம். Okay, therefore both the triangles are congruent triangles. ACB is congruent to triangle PRQ. congruent னு சொல்லலாம், இல்லை ப்ரொபோஷனல்னு சொல்லலாம், இல்லை சிமிலர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். therefore congruence rule நம்ம யூஸ் பண்ணோன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் B is equals to angle Q அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ with that உங்களுடைய எக்ஸாம்பிள் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 3 வந்து பார்க்கலாம்டா. கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏசிபி ரைட் ஆங்கிள் at C in which AB is equals to 29 units, BC is equals to 21 units and angle ABC is equals to theta. Determine the values. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 சப்டிவிஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ரைட் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி 29 ஹைப்போட்னியூஸ் வந்து 29 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து 21 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ண சொல்ல வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் செகண்ட் டேர்ம் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு இதில் என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் வேணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் தெரியல, அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்னியூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறனால நம்ம வந்து பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை யூஸிங் பைத்தாகோரஸ் தியரம் AC ஸ்கொயர் ப்ளஸ் CB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு AB ஸ்கொயர். ஸோ AC ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் சைடு இல்லையா, அது நமக்கு தெரியல, அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து 21 d squared is equals to 29 whole square. So opposite squared is equals to 29 squared minus 21 squared. இப்போ இது பார்த்தோம்னா இது நம்மளுக்கு வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a plus b into a minus bன்னு எழுதலாம். இது நம்ம 29 ஸ்கொயருக்கு கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு 21 ஸ்கொயருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சப்ராக்ட் பண்ணாலும் வரப்போகிற ஆன்சர் சேம் தான். நீங்கள் இமீடியட்டாக இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணாலும் வரப்போகிற ஆன்சர் சேம் தான். ஏன் நான் இப்படி உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வந்து இவ்வளோ பெருசாக கண்டுபிடிக்க தேவையில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளோட கால்குலேஷன். அப்போ இதை நம்ம 29 + 21 ஒரு டேர்ம் வந்துடும், 29 - 21 ஒரு டேர்ம் வந்துடும். ஸோ நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது ஆப்போசிட் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம அப்படியே கேரி பண்ணிக்கலாம். இது வந்து 8 × 29 + 21 is 50. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 × 50 which is equals to square root of 400 which is equals to 20. ஸோ நம்மளோட ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல 20ன்னு நம்ம டயக்ராம்லேயே நேம் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ் which is equals to ஆப்போசிட் வந்து இங்கே 20 divided by 29. ஸோ 20 divided by 29 and cos theta is equals to adjacent by hypotenuse. இங்கே adjacent வந்து நம்மளுக்கு 21. ஸோ 21 divided by 29.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன், cos ஸ்கொயர் தீட்டானாலும் cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் தான். ஸோ அப்போ நம்ம வந்து இதை cos தீட்டா 21/29 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் sin தீட்டா வந்து 20/29 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம இது வந்து எவாலுவேட் பண்ணலாம். 21 squared is 441 and 20 squared is 400 divided by 29 squared is 841. So which implies that 841 divided by 841 is equals to 1. So நம்ம first subdivision உடைய formula first subdivision நம்ம evaluate பண்ணியாச்சு. இப்போ நம்ம second subdivision போகலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இங்கே cos ஸ்கொயர் தீட்டானாலும் cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் தான். ஸோ 21/29 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 20/29 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, 21 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் டிவைடட் பை 29 ஸ்கொயர். நியூமரேட்டர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் எழுதும் போதே வந்து 21 + 20 into 21 minus 20 divided by 841 எழுதிடலாம். ஸோ which will give us 41/841. இதுதான் நம்மளுடைய required answer. சரியாடா. ஸோ அதோட எக்ஸாம்பிள் நம்பர் 3 கம்ப்ளீட் ஆகுது. நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4 போகலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம்டா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a right triangle ABC, right angled at B, if tan A is equals to 1, then verify that 2 times sin A cos A is equals to 1. இதுதான் நம்மளோட given conditions. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து டேன்னா தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆங்கிள் ஏ பார்க்கறதுனால ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் வந்து பிசி, அட்ஜசன்ட் வந்து ஏபி அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஏசி. ஓகேவா. ஸோ இங்கே வந்து tan A is equals to நம்ம நேம் கொடுத்தோம் அப்படின்னா பிசி பை ஏபி கிடைக்கும். வந்திருக்கக்கூடிய ஆன்சர் என்ன, 1 அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ 1. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பிசி பை ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபின்னு கிடைக்கும். இவங்க 2 பேர் ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் எனி பாசிட்டிவ் வேல்யூ கே அப்படின்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அசம்ஷன் தான், நம்ம சேன்னு வச்சுக்கிறோம். பிசி டிவைட் பை ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இருக்குது. ஸோ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபின்னு கிடைக்குது. 2 வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் அதை ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நானாகவே ஒரு அசம்ஷனை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமா வந்து பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஹைப்போட்டென்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசி ஸ்கொயர் பை யூஸிங் Pythagoras theorem. AC squared is equals to AB squared plus BC squared. So AC squared is equals to AB ஓட வேல்யூ என்ன, K. So K squared plus BC ஓட வேல்யூ என்ன, K squared தான். So AC squared is equals to 2 times K squared. நான் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணேன்னா root of K squared 2 times K squared வரும். ஸோ K squared வெளியே எடுத்தோன்னா K ஆகிடும். ஸோ K times root 2 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ AC is equals to K times root 2. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 times sin A cos A is equals to 1ன்னு நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ sin A cos A கண்டுபிடிச்சா நம்மளுக்கு போதும், நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ sin A is equals to opposite by hypotenuse. So opposite value is K divided by K times root 2. K cancel ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 1/√2 தான் இருக்கும். அதே மாதிரி cos A is equals to adjacent by hypotenuse. Once again K by K times root 2 is equals to 1/√2. ஓகே. இப்போ நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காரு, நம்ம பார்க்கலாம். 2 times sin A cos A is equals to 2 times sin A ஓட வேல்யூ வந்து 1/√2. சிமிலர்லி cos A ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ அப்படி பார்த்தோம்னா 2 times root 2 into root 2 will give us 2. ஸோ 2 cancel ஆகிடும் 1. Therefore 2 times sin A cos A is equals to 1. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என் பண்ணும்போது வெரிஃபைடுன்னு என் பண்ணிடலாம். ஓகே. ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 4 ஓவர். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 5 போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 5 பார்க்கலாம். In triangle OPQ, right angle at P, OP is equals to 7 cm and OQ minus OP is equals to 1 cm.
determine the values of sin q and cos q. இப்போ நமக்கு இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து OP is equal to 7 cm கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் வந்து OQ minus OP is equal to 1 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இதெல்லாமே நான் என்னோடய ஆன்சரில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து OQ minus PQ is equals to 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் வேறு ஒன்று டிரைவ் பண்ணி எழுதுகிறேன். என்ன எழுதுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ OQ மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு மைனஸ் PQ நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா 1 + PQன்னு கிடைக்கும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நோட் பண்ணிக்கிறேன். சரியாடா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா cos θ என்னன்னு கண்டுபிடிக்கணும், sin θ என்னன்னு நமக்கு θ என்ன இது Q, cos Q என்னன்னு கண்டுபிடிக்கணும், sin Q என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ Qங்கிறது வந்து ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய ஆப்போசிட் வந்து OP, adjacent வந்து PQ, hypotenuse வந்து OQ. So by using Pythagoras theorem, OQ square is equals to QP square plus PS square. ஸோ OQ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இங்கே OQவோட வேல்யூ வந்து 1 + PQன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 + PQ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு PQ ஸ்கொயரோட வேல்யூ QPனாலும் PQனாலும் ஒன்று தான். ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் OPனாலும் POனாலும் சேம் தான். ஸோ OPயோட வேல்யூ வந்து 7னா அப்போ இங்கே வந்து 7 ஸ்கொயர். ஸோ இது ஹோல் ஸ்கொயர் A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம A² + B² + 2AB வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி எழுதலாம். ஸோ 1 + PQ ஸ்கொயர் + 2 டைம்ஸ் PQ is equals to, நான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஸோ PQ ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு PQ ஸ்கொயர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு PQ ஸ்கொயர் இருக்குது, அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 49 is equals to 1 + 2PQ வரும். இதை நம்ம +1 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா -1 ஆகிடும். ஸோ 2 டைம்ஸ் PQ. 49 - 1 is 48 is equals to 2 டைம்ஸ் PQ. மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 48/2 is equals to PQ. டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு PQக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 24. ஸோ இப்போ நமக்கு வந்து PQ வந்து 24ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் PQக்கு நம்ம 24 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ OQயோட வேல்யூ என்ன வரும், 1 + 24, ஸோ 25 இல்லையா. therefore 1 implies that OQ is equals to 1 + 24 which is equals to 25. ஸோ நம்ம டயக்ராம் நம்ம எழுதிக்கலாம். இது 25. இப்போது ஆப்போசிட் தெரியும், adjacent தெரியும், hypotenuse தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாருக்கு வெயிட் பண்ண போகிறோம், sin θ cos θ கண்டுபிடிக்கிறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. சாரி θ இல்லை, Q. ஸோ sin Q is equals to opposite by hypotenuse which is equals to opposite or value வந்து 7 by hypotenuse வந்து 25. Similarly cos Q is equals to adjacent by hypotenuse which is equals to 24 by 25. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். எனி டவுட்ஸ் எனிவேர் தயவு செஞ்சு கேட்கலாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 8.1 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அரௌண்ட் ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்குது அதில். ஸோ அந்த 11 கொஸ்டின்ஸை நம்ம ஒரே வீடியோவாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்ப்ளிட் அப் either 5 + 6 or 6 + 5 ஏதாவது நம்ம 2 வீடியோவாக அதை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து நம்ம பண்ணலாம். ஸோ நோ வரிஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கொஸ்டின்ஸில் எனி டவுட் எனிவேர் யூ கேன் ஆஸ்க் மீ whenever you feel like asking. Thank you.